சனி தசை அமைப்புகள்ல சில நேரத்துல சனி சம்பந்தப்படுற துறைகள்லன்னு கூட வரும். நான் பேராசிரியர் ஆவதற்காக எழுதியிருக்கிறேன், எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், எப்போது ஆவேன், எனது ஜாதகத்தில் அந்த பிராப்தம் உள்ளதா ஐயா? பேராசிரியர் ஆகிறதுக்கு குரு வலுத்திருக்கணும், புதன் வலுத்திருக்கணுங்க. கும்பராசி சதய நட்சத்திரம் என்ன ஏழரை சனிக்காரங்களா வரீங்க? அதுவும் ஏழரை சனியில் இந்த அமைப்புகள் முடிஞ்சவங்களாவே வரீங்களே. சரி, இந்த இடத்துல ராசிக்கும் லக்னத்துக்கும் 2ஆம் இடத்தோட இவர் வராரு. ஆனால் யாருங்க? சனி தான் கொஞ்சம் அதிக சுபத்துவ நிலையில் இருக்காரு. சனி தான் முதல் நிலை அமைப்புகளில் புதன். ஓகே, 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, 12 சுபத்துவம். 8ஆம் இடம் இயல்பாக இருக்கு, ஆனால் புதன் நல்லா இருக்காரு. புதனுடைய அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மை. சரி, சந்திரனுமே ஓரளவுக்கு ஒளியான சந்திரனாக தான் இருக்காரு. ராசியும் லக்னத்தையும் லக்னாதிபதியும் குரு பார்த்தா அருமையான யோக ஜாதகம் தான். தசாபுக்தி என்ன சொல்லுது? குருதசை வந்தாச்சு. குருதசையில ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. குருதசையில அடுத்து சனி புக்தி. குருதசையில ராகு புக்தி. ராகு வந்து குருவினுடைய இணைவுல சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறாரு. ராசிக்கு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி குரு, ஆனா 10ஆம் இடத்தை இவரு பாக்குறாரு. புதன் நல்லா இருக்காரு. பிரதர், பேராசிரியர் ஆகிறதுக்கு குரு தசை ஒரு மாதிரியான அமைப்பினாலும் கூட உங்களால நீங்க ஆவீங்க. இந்த ஓகே, ஆவீங்களா ஆக மாட்டீங்களா? ஆவீங்க, ஓகேங்களா? ஆனா சனி தசை வரணும். சனி தசை அமைப்புகள்ல சில நேரத்துல சனி சம்பந்தப்படுற துறைகள்லன்னு கூட வரும். சனி செவ்வாய் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல, செவ்வாய் 10ஆம் அதிபதியா வராரு. லக்னத்துக்கு ராசிக்கு 10ஆம் அதிபதியாகி இது சுபத்துவ சனி செவ்வாய் தான். அதனால அந்த தொடர்பு அமைப்புகள்ல வருவாரு. சூரியனும் சுபத்துவம் கண்டிப்பா ஆவீங்க, இதுல டவுட் எல்லாம் படாதீங்க. ஏழரை சனி ஆவே மாட்டேன்ற மாதிரி சில அமைப்புகளை பண்ணி வச்சிருக்கோம். பயப்படாதீங்க, கண்டிப்பாக ஆகக்கூடிய ஜாதகம் தான்.